சங்கீதம் 46:1. அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்ததாக லூக்கா 8:41-48 நான் 41 படிக்கிறேன், நீங்கள் 42 படிங்க. அப்பொழுது ஜபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்தியை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கர்த்தருடைய ஒத்தாசைக்காக அவரை நோக்கி பார்ப்போம். உங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த நாளிலே இந்த மத்தியான வேளையிலே சகோதரிகளாக உம்முடைய பாதத்திலே உம்முடைய வார்த்தையை சூழ்ந்த அமர்ந்திருக்கும்படியான இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது கர்த்தாவே. அங்கினாலே நீர் எங்கள் மத்தியிலே நீர் எங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் மத்தியிலே ஆவியானவர் தாமே அசைவாடி தொடக்கம் முதல் முடி வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கத்தக்கதாக நாங்கள் வாசித்த இந்த பகுதியை நீர் கர்த்தாவே எங்களுக்கு எங்களுடைய தேவைக்கேற்ப நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரம் முழுவதையும் நீர் தாமே கையாண்டார்களும். என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன், என்னுடைய அறிவீனத்திலே உம்முடைய ஞானம், என்னுடைய மட்டுப்பாட்டு தன்மையிலே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய முழுமை காணப்படத்தக்கதாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இந்த எங்களையும் இந்த மண்டலம் முழுவதையும் தெளிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழாக கொண்டு வருகிறோம். காணக்கூடாத அந்தகார சக்திகளை சபை கொடுத்த அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டி எங்களை உம்முடைய ஆட்சிக்குள்ளாக நீர் கொண்டு வந்து கர்த்தாவே நீர் முழு பொறுப்பையும் தொடக்கம் முதல் முடிவரை எடுக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சி கொடுத்த சகோதரி நீர் தாமே ஆசீர்வதித்து அவருடைய சரீரத்திலே நீர் கொடுத்த சர்வாங்க சுகத்திற்காகவும் அவர்கள் அதன் மூலமாக கற்றுக்கொண்ட பாடங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த சபையின் மூலமாக அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரித்து இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த பகுதி, இதே பகுதியை நாம் இன்னும் 2 சுவிசேஷத்திலேயும் பார்க்கலாம். அதை பார்க்க வேண்டாம், நீங்கள் அதை வேண்டுமானால் குறித்து கொள்ளலாம். மத்தேயு 9:18-22 அதுவும் இதே காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்னொரு பாகம் மார்க்கு 5:22-34 அங்கே கூட இதே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் வாசித்த பாகத்திலே நாம் யாரை குறித்து வாசித்தோம் என்றால் அது பேரில்லாத ஒரு ஸ்திரீ. அவர்கள் அநேக
இருக்குது. நம்முடைய வேதாகமத்திலே பெயர் கொடுக்கப்படவில்லை. அதில் நாம் பார்த்தோம் என்றால் சிலரை இன்னாருடைய மனைவி இல்லை மகள் என்று சொல்லி பார்க்கிறோம். லோத்தினுடைய மனைவி இல்லை தீர்க்கதரிசியினுடைய மனைவி அவராக நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் இடத்தை பொறுத்து சில ஸ்திரீகளை நமக்கு தெரியும். சமாரியா ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கணம் பொருந்திய ஸ்திரீ 2 சாமுவேல் 20 பார்க்கலாம். ஆகையினால இவ்வாறாக நாம் அநேக ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஆனால் இப்போ நாம் படித்த ஸ்திரீ அவளுடைய வியாதியை வைத்து அவளை நமக்கு வேதாகமம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இது அவள் யாரது? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அதுவே ஒரு மிகவும் கடினமான ஒரு காரியம், பெரும்பாடுள்ள ஒரு முதல் காரியம் அவளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் her plight because of her prolonged sickness. அவளுடைய ரொம்ப நெருக்கடியான நிலை எதனால என்று பார்த்தால் அநேக ஆண்டுகளாக அவளுடைய வியாதி நிமித்தமாக அவளுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவள் 12 வருடமாக இவ்வாறாக பெரும்பாடு அவளுக்கு இருந்தது. She suffered for 12 long years from continual bleeding, which resulted in her physical what shall I say, physically she was drained out. அதாவது சரீரபூர்வமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் 12 வருடமாக இவ்வாறாக உதிர ஊரல் இருந்ததினாலே அவளுக்கு சரீரத்திலே அதிக பலவீனம், அவளாலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், சில நாட்களே நம்மளுக்கு ஒரு மாதத்திலே கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா மாதங்கள் கூட இல்லை, ஆண்டுகள், அதுவும் 1-2 ஆண்டு இல்லை, 12 ஆண்டுகள். அப்போ அவளுடைய உடலிலே எந்த சக்தியும் இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, அவள் தான் ஒருவேளை சேர்த்து வைத்திருந்த சேவிங்ஸ் எல்லாவற்றையும் யாருக்காக செலவிட்டால் அவளுக்கு இருந்த ஆஸ்தி பணம் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தாள். அப்படி செலவழித்தாலும் எதனா யூஸ் இருந்துச்சா? இல்லை, அவள் இன்னும் மோசமாக தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசித்தோம். ஆகினால she spent all her money savings on doctors, which only made her worse. It didn't make her any better. So financially she was bankrupt, ruined. அதாவது பொருளாதாரமாக ரீதியாக அவளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருந்தது எல்லாவற்றையும் அவள் அழித்து போட்டாள்னா அவளுடைய சுகத்திற்காக தான். ஆனால் அதுலேயும் அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறமா லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 27 நம்ம பார்த்தோம்னா, லேவியராகமம் 15 25 27 ஆகையினாலே நாம் பார்த்தோம் என்றால் அவள் under the Levitical law she was barred from the temple. அதாவது ஆலயத்திலிருந்து அவள் தள்ளி வைக்கப்பட்டாள். அது மட்டுமல்ல, she was isolated from the society. அவள் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாள், தனிமைப்படுத்தப்பட்டாள். அது மட்டுமல்லாமல் she was denied access to any human touch. அதாவது அவளை யாரும் தொடக்கூடாது, அவளும் யாரையும் தொடக்கூடாது என்ற நிலையிலே அவள் சோஷியலி she was an outcast. அவள் சமுதாய ரீதியாக ஒதுக்கி வைக்கப்பட்டாள்.
அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷி ஹேட் நோ ஹோப். அவளுக்கு உதவி செய்யவோ இல்லை அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கவோ யாரும் இல்லை. அவளுக்கு ஷி ஹேட் நோ ரெஃப்யூஜ். அவளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் யாரும் இல்லை. அதனால் சைக்கலாஜிக்கலி ஷீ வாஸ் burdened and overwhelmed with sorrow. அவளுக்கு அதிக வேதனை, அவள் துக்கத்திலே மூழ்கி இருந்தாள். இதுதான் அவளுடைய நிலைமை. ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் இந்த ஸ்திரீ வாழ்ந்து கொண்டிருந்தாள். சரீரத்திலே சுகமில்லை, எந்த விதத்திலையும் அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அவளை சேர்த்து கொள்ள ஒருவரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் அவளை பார்த்தா அவளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், தனிமைப்படுத்தப்பட்டாள். எந்த விதத்திலையும் மன ரீதியாகவும் அவளுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரு நிலைமையில தான் இந்த ஸ்திரீ காணப்பட்டாள். நீங்கள் சங்கீதம் 84 5-7 வாசிச்சோம்னா, சங்கீதம் 84 5-7, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கினுடைய நடந்தாதான் அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு வழியா, பலவீனத்தின் வழியா, தனிமையின் வழியாக செல்லாவிட்டால் நாம் அதை ருசிக்க முடியாது. அதன் வழியாக சென்றவர்கள் இப்பொழுதும் சகோதரி கூட சாட்சி கொடுத்தாங்க. அந்த பலவீனத்திலே, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த கண்ணீரின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே, கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலையிலே நாம் சென்றால் மட்டுமே தேவன் நமக்கு பலனாக நாம் அவரை ருசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அது உருவ நடக்கும்போது அதன் வழியாக நாம் பலத்தின் மேல் பலனடைய முடியும். அதற்காக தான் சில வேளைகளிலே நம்ம அனைவருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில். எல்லாருமே நான் யாரை கேட்டாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் எப்பவுமே நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த வியாதியும் இல்லை, எனக்கு எப்பவுமே பணம் இருக்குது, இல்லை எல்லாருமே என்னை ஏற்றுக்கொள்கிறாங்க, எனக்கு தனிமைனா என்னன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் உங்களில் ஒருவர் கூட சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்மை அவருடைய ஞானத்திலே ஒவ்வொருவரையும் சில சந்தர்ப்பங்களினூடாக, கஷ்டங்களினூடாக நம்மை கொண்டு செல்கிறார். நாம் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஒன்று தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் எனக்கு பலனாக மாறுகிறார், நான் பலத்தின் மேல் பலனடைய செய்கிறார். சங்கீதம் 138:3. ஆகையினாலே அவர் எங்கே பலன் தருகிறார்? ஆத்துமாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறார். இந்த ஸ்திரீக்கு, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அநேக பயங்கள் இருந்திருக்கும். அந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறவர் ஒருவரே. He removes the fear. பயத்தை நீக்கி தைரியப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நபரை குறித்து அவள் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். லூக்கா 8:44. அதே காரியத்தை மார்க் 5:27-28 கொஞ்சம் வாசித்துருங்க. மார்க் 5:27-28. ஆகையினால இப்பொழுது அவளுக்கு இருக்கிற அந்த ஒரு கடைசி நம்பிக்கை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இரண்டாவதாக நாம் பார்க்க அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது
her profound unwavering faith, அதாவது ஆழமான அசைக்க முடியாத அவளுடைய விசுவாசம். எபிரேயர் 11:6 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் இதே அதிகாரத்திலே நாம் படித்த இந்த லூக்கா 8 நமக்கு தெரியும், மற்ற அதாவது கதைகளும் அதில் வருது. யவீரு வினுடைய மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது, அவள் மரித்து விட்டாள்னே அப்படி ஜனங்க சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆகையினாலே அது மட்டும் இல்லாமல் யோவான் 11:40 நினைக்கிறேன், அதில் கூட மார்த்தாளை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகையினாலே விசுவாசம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் அது வேண்டியது. இங்கே விசுவாசம் எப்படி இவளுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த அந்த வார்த்தையிலேயே மார்க்லன்னு நினைக்கிறேன், அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அதை நம்பினாள். வெறும் கேள்வி மட்டும் பட்டால் அது யூஸ் இல்லை. கேள்வி எதனாலே வரும்? விசுவாசம் கேள்வினாலே வரும். ரோமர் 10:17 அதில் இருக்குது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆகையினால நமக்கு விசுவாசம், அநேகர் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வரும் அப்படின்றா, நம்ம கேட்குறது மட்டும் இல்லை, அவருடைய வசனத்தின் மூலமாக. இதுக்கு முன்னாலே நாங்கள் சிலருக்கு போன வருஷத்தில் காட்டாங்குளத்தூரில் சொல்லியிருக்காங்க, தேவனுடைய வசனத்தை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பார்த்தோம். சகோதரிகளாகிய நாம் தேவனுடைய வசனத்திற்கு நாம் அதுக்கு வேண்டிய தகுதியான ஸ்தானத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதனால் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம காலையில் எழுந்து அந்த ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசித்து தியானித்து அதன் பின்பு நாம் நாளை செலவழிக்க வேண்டும். என்னுடைய தாயார் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், எப்பவுமே அவங்க பைபிள் படிக்காமல் ஜோம் பண்ணாமல் ஸ்டவ்வை எப்பவுமே பற்ற வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம காலையில் காஃபிக்காக நம்ம போவோம் கிச்சனுக்கு இல்லையா, போயிட்டு ஒரே ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே அடுத்து வந்துகிட்டே இருக்கோம். அப்புறம் எல்லாரும் ஸ்கூல் போயிட்ட பிறகு படிச்சுக்கலாம், இல்லை சில பேர் நம்ம வேலைக்கும் போகிறாங்க, அதுவும் முடியாத போயிடும். அதனால் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அவங்களுக்கு முன்னாக எழுந்துச்சு ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்கு போகாமல் தேவனுடைய வசனத்தை வைத்து, ஏன்னா மண்ணாவை வெயில் வர்றதுக்கு முன்னால் தான் பொறுக்கணும், வெயில் வந்தால் அது உருகி போயிடும். அதனால் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை மண்ணாவுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே அதை நாம் அதிகாலையிலே நாம் அதை பொறுக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். வாலிபர்களாகிய அநேகர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் கையில் எப்பவுமே ஒரு சின்ன பைபிள் இருக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கணும், மனப்பாடம் செய்யணும் இந்த வயசில், அப்புறம் தியானிக்கணும், அதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதை ஸ்டடி பண்ணணும். நிறைய நீங்கள் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா, எத்தனையோ ஸ்டடீஸ் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது உங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணும்போது அது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. ஆகையினாலே நாம் அவருடைய வார்த்தையை எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தியானிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதை மனதிலே வைக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய விசுவாசம் பெருகும். இந்த ஸ்திரீயை பார்க்கும்போது அவள் வெளிப்படையாக அவரிடத்திலே அவளாலே சுகத்தை கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் போதிக்கு வைக்கப்பட்டவள், நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் சீக்ரெட்டாக ரொம்ப ரகசியமாக தான் அவள் சுகத்தை பெற வேண்டி இருந்தது. நம்முடைய வேதாகமத்திலே நாம் பார்க்குறோம், குருடரை அவங்க நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டவங்க, நான் பார்வையிட வேண்டும் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்டாங்க. அந்த மாதிரி இவள் வர முடியாது. அப்படி வந்தால்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே அந்த
நாம் அந்த லேவியர் அதனுடைய இதை பார்த்தோம் நம்ம இல்லையா. அதன்படி அவள் ஒருவேளை கொலை செய்யவும் படலாம். அவளை யாரும் அவகிட்ட வரவும் மாட்டாங்க, அவளும் வரக்கூடாது, யாரையும் தொடவும் கூடாது. ஆகையினால தான் அவள் மிகவும் ரகசியமாக அங்கே வர வேண்டியிருந்தது. அந்த ஜனக்கூட்டத்திலே அதிக நெருக்கடியாக எல்லாரும் இருந்த அந்த இடத்திலே ஒருவேளை அவள் தன்னை முழுதுமாக மூடிக்கொண்டு இருந்து வந்திருக்கலாம். கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி தெரியல நம்மளுக்கு. அவள் எல்லாரோடு கூட சேர்ந்து அவளும் எப்படியாவது நான் இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட வேண்டும், அந்த தொங்கலை தொட வேண்டும் என்பது அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவள் அங்கே போகிறாள் என்று பார்க்கிறோம். அவ்விதமாகவே அவள் தொட்டாளா இல்லையா? தொட்டாள். She touched the hem of his garment. அதாவது இந்த வார்த்தை டச், தொடுதல் என்பது மூல பாஷையிலே ரூட் மீனிங் ஹெப்டோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் தொடுறது இல்லை, கிளிங் டு, அதாவது அவரை பற்றி கொள்வது, அதுதான் அதற்கு உண்மையான அர்த்தம். அதனால நாம் யோசிக்கிறோம், அவர் அப்படியே தொட்ட உடனே அதுவும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டோன்னா அஃப்கோர்ஸ் அவர் அதில் வல்லமை இருக்கின்றது. ஆனால் கரெக்டாக பார்த்தா அவள் பற்றி கொண்டாள். தன்னுடைய இருதயத்திலே அவள் விசுவாசித்ததினாலே அவள் என்ன செய்தாள்? அவரை பற்றி கொண்டாள். அசைக்க முடியாத ஆழமான அந்த விசுவாசத்தோடு அவரை பற்றி கொண்டாள் என்று. அதனால தான் அவளுக்கு உடனே சுகம் கிடைத்தது. Her healing was instantaneous, it was permanent, it was complete. எவ்விதமாக அவளுக்கு சுகம் கிடைத்தது? உடனடியாக. அது மட்டும் அல்ல, கம்ப்ளீட், முழுமையாக, பர்மனண்ட். அதாவது அவளுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை அவள் சரீரத்திலே அவள் உணர்ந்தாள். அந்த the healing was real, she knew it. அந்த அவள் பெற்றுக்கொண்ட சுகம் அது உண்மை, அது அவளுக்கு தெரியும். and the power was real, she felt it. அவள் உணர்ந்து கொண்ட அந்த வல்லமை நிஜம், உண்மை, அதை அவள் உணர்ந்தாள். ஆகையினாலே இவ்விதமாக அவளுடைய விசுவாசத்தின் மூலமாக அவள் முழு சுகத்தையும் உடனடியாக பெற்றுக்கொண்டாள். ஏசாயா 40:31. அதனால இதை பார்க்கும்போது நம்பிக்கையோடு அவள் இத்தனை வருஷமாக காத்திருந்தாள், இந்த ஒரு நாளுக்காக, இந்த ஒரு வேலைக்காக. அதனால அவளுடைய பெலன் புதுப்பிக்கப்பட்டது. தமிழில் புது பெலன்னு இருக்கும், இங்கிலீஷில் லைக் ஈகிள், யோர் ஹீஸ் ரெனியூஸ் யோர் ஸ்ட்ரென்த். அதனால் ஃபஸ்ட்டு he removes her fear, then he renews her strength. அவளுடைய பயத்தை போக்கினார். இரண்டாவதாக அவளுடைய பலத்தை அவர் புதுப்பித்தார். கழுகுக்கு சமானமாய். கழுகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கே தெரியும், கொஞ்சம் ரொம்ப மேலே பறக்க முடியல, கொஞ்சம் வயசாகுதுன்னு நினச்சா அது கொஞ்சம் பிரேக் எடுத்து அந்த பழைய ரெக்கெல்லாம் பிச்சு போட்டுரும். அந்த நகம்லாம் கொஞ்சம் மழுமழுப்பாகிடுச்சுன்னா அதை நல்லா தேய்ச்சி அதை நல்லா ஷார்ப்பாக்கிக்கும். அப்போது கொஞ்சம் நாள் கழித்து வந்துச்சுன்னா அதனுடைய வயது வாழ வயது மாதிரி இருக்கும். அதுதான் சங்கீதம் 103:5 நினைக்கிறேன். கழுகை போல் உங்கள் வயது வாழ வயதாக மாறும். கழுகுனுடைய பலன் குன்றி போகாது சீக்கிரத்திலே. அதற்கொத்த பலனை தான் அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ he renews our strength. அவர் நம்முடைய பலனை புதுப்பிக்கிறார். அதுதான் இந்த ஸ்திரீக்கும் நடந்தது. மூன்றாவதாக கடைசியாக லூக்கா 8:46-47.
ஸோ த தேர்ட் திங் இஸ் ஹர் ப்ரோக்ளமேஷன். அவள் பிரகடனப்படுத்துகிறாள், அறிக்கையிடுகிறாள். இயேசு கிறிஸ்து எதற்காக அவளை வெளியே வந்து அவளே அறிக்கையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தோம்னா, he wanted her to proclaim her action of faith. அவள் தானாக என்ன நடந்தது என்பதை அறிக்கையிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். எதற்காக? to restore her dignity and identity. அவளை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, நான் இந்த மாதிரி ஒரு வியாதியில் இருந்தேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாலும் சொல்லி அவளை வெட்கப்படுத்துவதற்காக அல்ல, நாட் டு ரெபியூக் ஹர், அவளை கடிந்து கொள்ள அல்ல, பட் டு ஷோ ஆர் டு ரிவீல் ஹிஸ் கம்பேஷன். தன்னுடைய இரக்கத்தை அவளுக்கு காண்பித்து அவளை மறுபடியுமாக அவளுடைய அடையாளத்தை, அவருடைய மரியாதையை திருப்பி தரத்தக்கதாக அவளை அவ்வாறு அறிக்கையிடும்படியாக அந்த ஒரு அவசர நேரத்திலே அவர் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டார். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நாம் அவரை அறிக்கை செய்ய வேண்டும் நாவினால் என்பது அவர் எதிர்பார்க்கிறார். அது கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறது. அதனால தான் நம்ம சாட்சி நேரத்தையும் அந்த டைமில் பார்த்தோம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும். எல்லாரும் முன்னாலேயும் அவள் அறிக்கை செய்தாள், உண்மையை சொன்னாள், எதையும் மறைக்கல, எல்லாவற்றையும் சொன்னாள். அப்போஸ்தலர் 1:8. ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் நாம் பலன் அடைந்து அவருக்கு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் என்ற உலகம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஆண்டவர் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ, எங்கே கொண்டு செல்கிறாரோ அங்கே சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவர் எதிர்பார்க்கிறார். அதே அப்போஸ்தலர் 4:20 அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, we cannot but speak the things which we have seen and heard. நாம் கேட்டதையும் கண்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. அதை குறித்து நாம் சாட்சி சொல்ல வேண்டும். கண்டது கேட்டது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்தது எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாவற்றையும் நாம் சாட்சியாக அறிவிப்பது அவருக்கு ஏற்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்கிறார் அங்கே, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்கிலீஷில் வந்து your faith that made you whole அப்படின்னு வருது. அதாவது நீ முழுமையாக நீ குணமடைந்தால் உன்னுடைய விசுவாசம் அதற்கு காரணம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது, அது உண்மை. ஆனால் அவள் இவ்வாறாக மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி கொடுத்ததுனாலே அவளை இன்னும் யாருமே அவன் மேலே கை வைக்க முடியாது, யாரும் அவளை புறக்கணிக்க முடியாது, யாரும் அவளை தள்ளிவிட முடியாது. ஏன்னா எல்லாரும் முன்னாலேயும் ஆண்டவர் அவளை கனப்படுத்தினார், அவளை மறுபடியுமாக நிலைப்படுத்தினார். அவள் இழந்ததையெல்லாம் மறுபடியுமாக அவளுக்கு கிடைக்க செய்தார். அதனால் இனிமேல் யாரும் அவளை பார்த்தா பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு யாரும் சொல்ல முடியாது. அவள் முற்றிலுமாக குணமடைந்தாள். ஆகையினாலே இங்கே நாம் பார்க்குறோம், ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். He approved her faith. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்டதில்லை என்று ஆச்சரியப்பட்டார். அதே அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நாய்க்குட்டிகள் அப்போ நீ மேஜையிலிருந்து விழுகிறதை நாய்க்குட்டிகள் பொறுக்குமே என்று கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார், உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று மெச்சிக்கொண்டார். ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று நமக்கு தான் தெரியும். விசுவாசம் இருக்குதா, இல்லை அற்ப விசுவாசியாக இருக்குமா, இல்லை நம்முடைய விசுவாசம் பெரிதா, நம்முடைய விசுவாசத்தை அவர் அங்கீகரிக்கிறாரா, நம்முடைய விசுவாசத்தை குறித்து அவரே ஆச்சரியப்படுறாரா, எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம அவருடைய வார்த்தையில் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறோமோ, படிக்கிறதுலையோ இல்லை கேட்குறதுலையோ, அதன் பொறுத்து தான் நம்முடைய விசுவாசம் வளரும். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு அதை ஷேர் பண்ணுறீங்களோ,
அறிக்கையிடுகிறீர்களோ, பிரகடனப்படுத்துகிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அது மட்டும் அல்ல, அவர் அந்த ஸ்திரீயை மகளே என்று அழைக்கிறார். மகளே, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அவளை யாருமே சட்டை பண்ணல, அவள் யாரோ, அவளை ஒரு மனுஷியாக கூட மதிக்கல. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை மகளே என்று அழைக்கிறார். யோவான் 1:12. ஆகையினாலே அவருடைய பிள்ளைகளாகும்படி நாம் இந்த அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுது? அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்கள் யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய மகள்களாக மாறும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகையினாலே இந்த ஸ்திரீயை போல உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை அவ்விதமாக நீங்கள் உணரலாம். என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை எல்லாரும் ஒதுக்கி விடுகிறார்கள், நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என்னுடைய சரீரத்திலே எந்த சுகமும் இல்லை, என்னிடத்திலே எனக்கு வேண்டிய பணம் இல்லை, வைத்தியரை பார்ப்பதற்கு கூட பணம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பாரம் நிறைந்தவளாக காணப்படுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யார் இடத்திற்கு வர வேண்டும்? பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கிட்டேருந்து நாம் கற்றுக்கணும். யார்கிட்ட தான் வரணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள எப்போதுமே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் ஒருவேளை உங்கள் பாவத்தில் நீங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் ஒருவர் தான் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர் ரத்தம் ஒன்றே உங்கள் பாவம் எல்லாவற்றையும் போக்க முடியும். ஆகையினாலே இன்னும் பாரத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது எந்த காரணத்திற்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை உங்கள் பாவத்திற்காகவோ, உங்கள் பாரத்திற்காகவோ, இல்லை உங்கள் வியாதிக்காகவோ, இல்லை எந்த கஷ்டத்திற்காகவோ உங்களை யாரும் புரிஞ்சுக்கல. சில டைம் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. சில டைமில் அவ்விதமான ஒரு நிலைமையில் நாம் இருக்கும்போது நம்மை புரிந்து கொள்பவர், நம்மை எந்த ஒரு நிலையிலும் நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர் ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் அவரிடத்திலே வந்து அவரை தொட்டுனா முற்றிலுமாக அவரை பற்றி கொண்டு அவரிடத்திலே அவரை சார்ந்து நாம் வாழும்போது நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது. அவர் என்ன சொன்னார்? கோ இன் பீஸ், சமாதானத்தோட போ. யோவான் 14:27 உலகம் தரக்கூடாத எடுக்கக்கூடாத சமாதானம், அதுதான் அவர் தருகிற சமாதானம். நம்மளுக்கு காரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ, ஆட்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, சாதகமாக காரியங்கள் நடக்கிறதோ இல்லையோ, அதை பொறுத்து சமாதானம் இல்லை. அவருடைய சமாதானம் எப்பொழுதும் நிலை நிற்கக்கூடிய சமாதானம். அது மகளே திடன் கொள். இன்றைக்கு உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறது, மகளே திடன் கொள், சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகையினாலே பவுலை போல பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய பயத்தை அவர் போக்கினார். He removed her fear, he renewed her strength. அவளுடைய பலத்தை புதுப்பித்தார். And then he restored her identity and her dignity. அவளுடைய அடையாளத்தை, அவளுடைய மரியாதையை மறுபடியுமாக அவளுக்கு திருப்பி கொடுத்தார். இந்த தேவனை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க, நாம் இந்த வாசித்த கருப்பொருளின்படி அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக, சமய சகாயராக இருப்பாராக. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வசனத்துக்காக
கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இப்பொழுது சரி செய்து கொள்வோமாக. ஆண்டவரிடத்திலே ஒரு 2-3 நிமிஷங்கள் அமைதியாக இருந்து நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, நம்ம பாடுகள் கஷ்டங்களோட அனுபவித்து செல்லும்போது நாம் யாரிடத்திலே விசுவாசமாக இருக்கிறோம்? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல ஆண்டவரிடத்திலே வருகிறோமா? முழு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பலத்தை பெறுகிறோமா? பலத்தின் மேல் பலமடைவா என்று சொல்கிறார் ஆண்டவர். இந்த பலத்தை நாம் அடையத்தக்கதாக ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமாக. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சேவையை செய்ய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துமாறு இந்த ஜெபத்தை ஒரு 2-3 நிமிஷங்கள் அமைதியாக இருப்போமாக. ஜெபித்து பிறகு ஒரு பாட்டு பாடி ஜெபம் செய்து இந்த மீட்டிங்கை முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, இந்த பாக்கியமான நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை உம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல நாங்களும் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே பலவிதமான பாடுகளோடு துன்பங்களோடு கடந்து செல்லும்போது எங்களுக்கு ஆண்டவரே ஒரு உற்சாகமான வார்த்தையை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சங்கீதம் 46:1 படி ஆண்டவரே எங்களை நீர் உற்சாகப்படுத்தினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லாருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய எண்ணங்கள், அவர்கள் உள்ளங்கள் உமக்கு தெரிந்திருக்கிறது. ஆண்டவரே, நீ தாமே அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுடைய கஷ்டத்திலே, அவர்களுடைய துன்பத்திலே, வியாதியிலே நீ தாமே அவர்களுக்கு பலனாக இருப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு அந்த பலனை நீ தாமே ரினியூ பண்ணி அவர்கள் உமக்கென்று ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு கூட உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிஸ்டர் எல்சிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வார்த்தையை அவர்களுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே காலையிலிருந்து மட்டுமாக எங்களோட கூட இருந்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டவரே பல குற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நீ தாமே மன்னிப்பீராக. உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீ தாமே எங்களுக்கு இரக்கமாயிரும், கிருபையாயிரும். எங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து உம்முடைய பரிபூரணத்தினாலே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இன்னும் சில நேரம் நாங்கள் செலவிடும்போது நீ தாமே எங்களோடு கூட இருப்பீராக. அந்த டெடிகேஷன் ஆஃப் த பேபிஸ், அந்த மீட்டிங்கை கூட நீ தாமே ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரனுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் டயர்டாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய களைப்பெல்லாம் நீர் எடுத்து போட்டு எங்களை நீ தாமே அடுத்த செஷனுக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் நாங்கள் இந்த பாட்டு பாடும்போது அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ தாமே கிரியை செய்ய உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.